பெட்டியிலே 13வது இடத்தில் இருக்கக்கூடிய மைக்கு சின்னத்திற்கு வாக்குகளை தாருங்கள் என்று வாக்கு சேகரிப்பில் இருக்கிறார்கள் உறவுகளே. தெரிந்தது. அப்படி இருக்கும்போது இந்த தொகுதியில் நம்ம மக்களை சந்திச்சு நேர்ல பார்த்து வாக்கு கேட்கணும். ஒரு மக்களின் ஓட்டும் நம்ம வெற்றியை ஊர்ஜிதப்படுத்தும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்ற தொகுதியில எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கிறதோ அத்தனை சட்டமன்ற தொகுதிக்கும் சளைக்காமல் சென்று வாக்கு கேட்ட அன்பு சகோதரர் அண்ணன் சீமான் அவர்கள் அன்பு தம்பி மருத்துவர் வே ரவிச்சந்திரன் அவருக்கு நீங்க எல்லாரும் உங்களோட வாக்க மறக்காம செலுத்தணும் அப்படின்றதுதான் நான் உங்கள்ட்ட கோரிக்கையாவும் வேண்டுகளாவும் கேட்கிறேன். மாற்றம் மட்டுமே மாறாது என்றது பெரியோர் சொல்லும் மொழி. அந்த மாற்றம் நமக்கு எந்த வகையிலும் ஏமாற்றம் கொடுக்க கூடாது என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய ஒற்றை சொல். சொல்லும் செயலும் ஒன்றானாலும் சொல்லுக்கு முன் செயல் என்பது நம் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் முழக்கம். அந்த முழக்கத்திற்கு ஏற்ப முழங்கி நாம் எந்த வகையிலையும் தோறும் சோயும் அடையக்கூடாது என்ற ஒரே நோக்கத்துடன் இத்தனை சட்டமன்ற பாராளுமன்ற களங்களையும் சந்தித்து முழக்கங்களை முழங்கி நம் மக்களுக்கான அரசியலை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு முறையும் நம் மக்களை சந்தித்து போராடி பெற்ற வாக்குகள் 31 லட்சம். இந்த 31 லட்சம் வாக்கை பெற்றது காலங்காலமா அரசியல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல்வாதியோட பிள்ளைங்களாவோ இல்ல பணத்தை மட்டுமே வைத்து அனைத்தையும் வாங்கக்கூடியும் என்று உச்சபட்ச நம்பிக்கையுடன் செயல்படுகின்ற மற்ற கட்சிகளின் பிள்ளைகளாவோ இல்லாமல் ஒரு தமிழ் நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் இருந்து எழுச்சி என்பது நம் மக்களிடம் ஒருவரிடம் இருக்க வேண்டும் என்ற ஒற்றை நம்பிக்கையுடன் வந்து மக்களுக்கான களத்தை உருவாக்கி எந்த விதமான பண பலமும் இல்லாமல் வெறும் மக்களின் நம்பிக்கையை மட்டுமே முதலீடாக வைத்து இத்தனை லட்சம் ஒரு மாபெரும் வெற்றி படையை கட்டி மக்களின் ஒரு பிரச்சனைக்கும் வந்து அவர்களுக்கு உற்ற தோழனாய் நிற்கின்ற அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த படையானது நீங்க யாருமே ஒரு வாட்டி கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அதாவது நம்ம கட்சியில மட்டும் நீங்க யாரையுமே வெள்ள வேஷ்டியோடயோ இல்ல பாக்கெட்ல போட்டோ வச்சுலாம் யாரையுமே பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அண்ணன் சீமான நம்ம யாரும் தலைவர்னே சொல்ல மாட்டோம், அண்ணன் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? ரத்த பந்த உறவை சொல்லி அழைக்கின்ற ஒரு பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இருக்காங்க. நம்ம தலைவர் அப்படின்னு கொடி பிடிச்சிட்டு போறதோ இல்ல கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்து வாக்கு பெறுவதோ எங்கள்கிட்ட அந்த அளவு பணம் இல்லை. அது ஒரு விஷயம். இன்னொன்னு நம்ம மக்களை தேடி வரோம் அப்படின்னா சரி ஒரு வாட்டியாவது அந்த மக்கள் நம்ம பேசுற குரலை கேட்டிருக்க மாட்டாங்களா இல்ல நமக்கான வாக்கை போற்ற மாட்டாங்களா அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை மட்டுமே நம்ம மூலதனமா வச்சு உங்க எல்லாத்தையும் வர இப்ப கூட நான் பார்க்கும்போது எனக்கு தெரியுது எல்லாரும் வணக்கம் அப்படின்ற சொல்லை தாண்டி முழக்கம் அப்படின்ற புரட்சி வணக்கத்தை வைப்பது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இளவட்ட பசங்களா 18 இருந்து 25 வயசு பசங்களா இருக்கட்டும் இல்ல நடுத்தர வயதுலா இருக்கட்டும் இப்ப நான் பார்த்த நண்பர்களாங்க எல்லாம் புரட்சி வணக்கம் தான் வைக்கிறாங்க. அப்ப இது என்ன தெரியுதுன்னா மக்கள் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கண்காணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, மாற்றத்தை விரும்புறாங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த விரும்புறது நமக்கு எதுல தெரியும்னா ஓட்டுல தாங்க தெரியும். நமக்கான ஓட்டுன்றது நமக்கான உரிமை அப்படின்றத நம்ம தெருவுக்கு சொன்னாலும் சொல்லை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம செயல்ல எப்படி நம்ம காட்ட போறோம்ன்றதுதான் ஒரு விஷயம்.
இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கிற ஒரு ஊடகங்களையும் சரி, சமூக வலைதளங்களையும் சரி, தொலைக்காட்சிகளையும் சரி, நியூஸ் பேப்பர்லையும் சரி பார்க்கும்போது வந்து பெருசா வந்து விளம்பர பலகைகள்லாம் கொடுத்து பல்வேறு கட்சிகள் வந்து வாக்கு சேகரிக்கிறது நமக்கு தெரியுது. ஆனா எங்கள்ட்ட அந்த அளவுலாம் வந்து எந்த பெரிய ஊடகங்களும் எங்களை காட்டாது, எந்த பெரிய பத்திரிகைகளும் எங்களை பத்தி செய்திகள் பெருசா வெளியிடாது. இருந்தாலும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் வலைதளங்கள் வாயிலாகவும் மக்கள் போடக்கூடிய ஒரு அந்த சுட்டு செய்தியினால் இன்று மாபெரும் ஆலமரத்தை போல பறந்து விரிந்து ராட்சச தோரணையில் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் களத்தில் இருக்கிறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணன் சீமான் அவர்களின் ஆசி பெற்ற, அவர்களின் அன்பும் அரவணைப்பும் பெற்ற சீமானின் அன்பு தம்பி ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சகோதரர் மருத்துவர் வே. ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உங்களுடைய வாக்க நீங்க மறக்காம வரக்கூடிய ஏப்ரல் 19 தேர்தல் நாளன்று வாக்களிக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப தாழ்மையுடன் நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்னு வந்து நமக்கான உரிமையை நம்ம வந்து தெருவுக்கு போய் பேசினாலும், அதை வந்து எந்த அளவு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும், அந்த சேர்க்கிற அந்த செய்தி என்னவா இருக்குன்னா ஒன்னே ஒண்ணுதான், நம் மொழி தெரியாதவன் நமக்கு கடவுளாக இருக்க முடியாது, எம்மில வழி உணராதவன் எமக்கு தலைவனாக இருக்க முடியாது. சோ என்னுடைய வலியும் வேதனையும் என்னுடைய வேண்டுதலும் தேவையான ஒரு மாபெரும் தலைவன் நமக்கு கிடைச்சிருக்க அந்த வரலாற்று அப்படின்னா அதாவது சில நேரம் இயற்கையும் சூழலும் நமக்கு எதிராக செயல்படாம நமக்கு சாதகமா செயல்படும். இப்பவும் நீங்க பாக்கலாம், ஃப்ரண்ட்ல மணல் லாரி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் எங்க இருந்து போகுது அப்படின்றத நம்ம சிறப்பாவே கேட்கலாம். இங்க பாருங்க, மலையை உடைச்சு கல்லுக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ உங்களால எதை உருவாக்க முடியாதோ, உங்களால எதை பிரசவிக்க முடியாதோ அந்த வலியையும் அந்த உணர்வையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய உரிமை வேற யாருக்குமே இல்லை. இங்க நம்ம எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு மலைகளையும் மணலையும் தண்ணீரையும் ஆற்றையும் உருவாக்க முடியாது. ஆனா உடைக்கிற உரிமை நமக்கு இருக்கு. இந்த உரிமை யார் கொடுத்தா, இந்த அங்கீகாரத்தையும் இங்க ஆற்றலை யார் கொடுத்தா? இப்ப நான் பார்க்கும் போதே பல லாரிகள் போயிட்டு இருக்கு. இந்த 20 நிமிஷம் 30 நிமிஷத்துல இப்ப பாருங்க, நான் பேசிட்டு இருக்க ஃபுல்லா லாரி தான் போகுது. அப்போ ஒருத்தரும் இந்த நம்பிக்கையில இந்த ஆட்சியாளர்கள் இருக்கும் போதும், இத்தனை காவல்துறைகள் இருக்கும் போதும் எதுவுமே இல்லாம கொண்டு போறாங்கன்னா அப்போ இவங்க எவ்வளவு கோடி சம்பாரிச்சிருப்பாங்க, இவங்களுக்கான உணர்வை மட்டும் நீங்க பாத்துங்க. இவங்க வாக்கு கேட்டு அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறது நாட்டை வளர்க்கறது கிடையாது, அவங்க வீட்டை வளர்க்கறதுக்கு தான். இத்தனை மலைகளையும் ஆற்றையும் மணல் கொள்ளையடித்து அது மூலியமா சம்பாதிக்கிற பணம் வந்து அவங்கள மட்டும்தான் வளர்க்குமே தவிர நாட நடக்காது. இதை நம்ம பேசா நம்மள சொல்லுவாங்க பிரிவினைவாதி, தேசிய எதிரா பேசுறான், ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப ஒண்ணுமே நம்ம இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நேத்து கூட தெரியும், இளைய தளபதி விஜய் அவர்களுடைய The Goat, The Greatest of All Time அப்படின்ற அந்த திரைப்படத்தோட ஒரு சிங்கிள், ஒரு பாட்டு மட்டும் வெளியிட்டாங்க. அந்த போஸ்டருக்கு வந்து விஜய் தவிர வேற யாரையும் போடணும்னே தேவையில்லை, டைரக்டர் கார்டு கூட வேணாம், வெறும் விஜயோட வெறும் அண்ணன் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டாலே வந்து அவங்களுக்கு அந்த வியூஸும் அந்த பப்ளிசிட்டியும் கிடைக்கும். அந்த பாட்டை எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல, ஏன்னா பல கோடி பேர் பார்த்திருக்காங்க. அந்த பாட்டுல கூட பாத்தீங்கன்னா மைக்கு, அது எந்த மாதிரி மைக்கு, இப்ப நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம், அது காட்டுங்க நண்பா. இந்த மைக் இருக்கு பாத்தீங்களா, இந்த மைக்கை தான் விஜயோட கரெக்டா அவரோட முகத்துக்கு கீழே இந்த மைக்கை தான் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நண்பர் விஜய் அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நான் போட்டியிட போறேன்னு சொன்னாலும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் வந்து மறைமுகமா இல்ல, நேரடியாகவே அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் ஓட்டு கேட்கிறார் என்பது உறுதி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணன் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய அவர் வெளியிடும் போது கூட பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலங்காலமா வாரிசு அரசியல் செய்பவர்களுக்கும் பணத்தை மட்டுமே வைத்து ஓட்டு வாங்க முடியும் முழங்கியவர்களுக்கும் மதவாத அரசியல்
செய்பவர்களுக்கும் உங்கள் ஓட்டை போட்டு மறுபடியும் இந்த நாட்டை அவர்கள் கையில் கொடுத்து வீணடிக்காமல் யாரு தமிழ் உணர்வோடும் தமிழ் பற்றோடும் இந்த நாட்டுக்காகவும் நலனுக்காகவும் செயல்படுவார்களோ அவர்களுக்காக ஓட்டு போடுங்கன்னு சொன்னது முதல் வெற்றி. அவரோட முதல் பாட்டு அதுல மைக்ன்றது வந்து எந்த வகையிலையும் பொருட்படுத்தாது. ஏன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றதுக்கு வந்து 4 பெரிய நடிகர்கள் நினைச்சாலும் விஜயோட போட்டோ அவர்கள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு கீழே அந்த தம்ப்நெயில்ல இவ்வளவு பெரிய மைக்க போடுறாங்கன்னா அவர் நேரடியாக ஹலோ அப்படி இந்த மைக்க சிம்பிள் அவர் வாய்க்கில போனா அவர் நேரடியாவே அண்ணன் சீமானுக்கு தான் வாக்கு கேட்கிறான்னு அர்த்தம். சோ இங்க வந்து அண்ணன் விஜய் அவர்களை பின்தொடரக்கூடிய திரை ரசிகர்களும் சரி, அவர் நாளை பின்ன அரசியலுக்கு வந்தா அவர் ஒரு தமிழர், அவர் நமக்கான விடுதலையை பெற்று தருவார், நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்வார் என்ற லட்சோப லட்ச தொண்டர்களுக்கும் சரி அவர் சொல்லக்கூடிய செய்தி அண்ணன் சீமான் அவர்களின் மைக் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை போட்டு வெற்றி வேட்பாளராக அனைவரையும் ஆக்க வேண்டும் என்பதுதான். நமக்கு வந்து இந்த சின்னம் அப்படிங்கிறது வெறும் 20 நாள் முன்னாடி வந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்தது கரும்பு விவசாய சின்னம். அந்த சின்னத்தை வெறும் லெட்டர் பேட் கட்சி, அது லெட்டர் பேட் கட்சின்னு கூட தெரியல, அவங்க கேட்டோம் அந்த சின்னத்தை கொடுத்துறாங்க. கேட்டா சொல்றாங்க முதல்ல பதிவு செய்யறவங்க தான் முன்னுரிமைன்னு. ஆனா பாஜக கூட்டணியில் இருக்கவங்க மட்டும் எப்படி பின்னாடி வந்தவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குதுன்னு தெரியல. வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டுமே இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு தெரிவிக்கக்கூடிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்களோட கட்சிக்கு அவங்க கேட்ட சைக்கிள் சின்னம், அதாவது அவரோட தந்தையார் ஜி.கே. மூப்பனார் அவர்கள் பயன்படுத்தி அந்த சைக்கிள் சின்னம் எப்படி கொடுத்தாங்க. அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னம் அமமுக இருந்து அபிஷியல் சின்னம் அந்த குக்கர் சின்னத்தை எப்படி கொடுத்தாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க வந்து விடை கேட்டா விடை இல்ல இதுதான் தானே சொல்லுவாங்க. இதுல இருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன விஷயம்னா நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். சொல்லுவாங்கல்ல, உனக்கு பின்னால் ஒருவன் பேசுகிறான் என்றால் நீ அவனுக்கு முன்னால் இருப்பதாக பொருள். நீ செல்லும் பாதையில் எந்தவித தடைகளும் இல்லாமல் வழி என்பது சிறப்பாக இருக்கு, சீராக இருக்குன்னா நீ திரும்பி வந்துவிடு. அது நீ செல்லக்கூடிய பாதை இல்லை. எந்த பாதை கற்களும் முற்களும் தடைகளும் இருக்கிறதோ அதுவே எந்த பாதையில் கற்களும் முற்களும் இல்லையோ அது நீ செல்லக்கூடிய பாதை இல்லை, வேறொருவன் சென்ற பாதை. எந்த பாதையில் கற்களும் முற்களும் தடைகளும் இருக்கிறதோ அதுவே நீ செல்லக்கூடிய பாதை அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப நம்ம செல்ற பாதையில அவ்வளவு தடங்கள். பாதைனா வழி மட்டும் சொல்ல வரல, நம்ம இனத்தின் வழியையும் சேர்த்து சொல்றேன், நம்மளுடைய மக்களின் வழியையும் சேர்த்து சொல்றேன். நமக்கு இது இலக்கல், நமக்கு இது வந்து இலக்கா கிடைச்சிடாது அப்படின்றது நமக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி எந்த விதமான வாரிசலும் இல்லாமல் எந்த விதமான பணபலமும் இல்லாமல் மக்களோட படைபலத்தை மட்டுமே வைத்து ஒரு கட்சியை உருவாக்கி தமிழையும் தமிழ் தேசியத்தையும் மட்டுமே பேசி தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைவனாக ஏற்று ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நிகழ்த்த முடியும் அப்படின்னா அது அண்ணன் சீமான் அவர்களை தாண்டி வேற யாராலும் செய்ய முடியாது. ஏன்னா மாபெரும் பெரிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய ஆட்சியில் அமர்ந்திருக்க கட்சியும் சரி, இதுக்கு முன்னால் அமர்ந்த கட்சியும் சரி, தலைவர் பிரபாகரன் அவர்கள் பேரை கூட முன்மொழியாமல், அவர் தமிழீழ தலைவர் என்பது உலகமே தெரியும், ஆனா அந்த பேரை கூட சொல்ல பயப்படுவாங்க. ஆனாலும் அவரை தலைவனாக நேருக்கு நேராக அஞ்சா நெஞ்சனாக எதிர்த்து மக்களுடைய தேவைகளை மட்டுமே முன்னிறுத்தி அவரை தலைவராக ஏற்று ஒரு தலைவன் ஒரு கட்சியும் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே சொல்றாங்க தோல்வி தோல்வின்றாங்க. நாம் தமிழர் வந்து இத்தனை தேர்தலை சந்திச்சு ஆனா தோல்வி அடைஞ்சிச்சுன்னு. எதுங்க தோல்வி? எந்த விதமான பின்புலமும் இல்லாம வெறும் 1 விழுக்காடு 1.5 விழுக்காடு வாங்கிட்டு ஒரு தேர்தலுக்கும் நம்மளுடைய கிராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்வு நிலையை மட்டுமே காண்டி இன்னைக்கு வந்து 7.1 விழுக்காடு போன தேர்தலில் வாங்கியிருக்கோம். இதுக்கு வந்து பின்னாடி இருக்கிறது வந்து பெரிய பெரிய பரிச்சயமான முகங்களோ பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோ இல்ல வாரிசோட பிள்ளைகளோ இல்ல, எளிய பிள்ளையின் மக்கள் நாங்கள். இவர் ஒரு ஏழை விவசாயியின் மகன். இங்க நிறுத்தி இருக்கிற ஒரு வேட்பாளரும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வேலைகளை விட்டுட்டு மக்களுக்கான பணி செய்யதான் வந்திருக்காங்க. யாருமே காசு கொடுத்து ஓட்டை கேட்க, உங்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு கேட்கிறவன் அவ்வளோ பெரிய ஞானியால், அவ்வளோ பெரிய என்ன சொல்றது, அவ்வளோ பெரிய தாராள பிரபு, அவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய பொதுநலம் வந்துற போது பணத்தை கொடுத்து ஓட்டு கேட்கிறவனுக்கு? தோல்வி என்பது வெற்றியின் தாய், வெற்றி என்பது தோல்வியின் பிள்ளை என்று அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க.
அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம தோல்வியை கண்டு துவண்ட போனவர்களும் அல்ல, வெற்றியை கண்டு ஆடுபவர்களும் அல்ல. அந்த வகையில இங்க வந்து உங்க எல்லாரிடமும் நான் கேட்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இத்தனை நாள் நீங்க மாற்றி மாற்றி சின்னங்களை மட்டுமே வைத்து நல்ல எண்ணங்களை வைக்காமல் இருந்த இரண்டு பெரிய கட்சிகளுக்கும் நீங்க வந்து வாக்கு செலுத்தி ஏமாற்றப்பட்ட நிலையில இருக்கோம். இன்னைக்கு விளிம்பு நிலை மக்களை நம்ம நிக்கிறோம். ஒரே ஒரு வாட்டிங்க, ஜஸ்ட் ஒன் டைம், ஒரே ஒரு வாட்டி நம்ம நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் நம்ம பிள்ளைகளுக்கு ஓட்டு போட்டு ஒரே ஒரு வாட்டி வின் பண்ணுங்க, ஒரே ஒரு வாட்டி வெற்றி பெற வைங்க. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க மாற்றம். பல பேர் கேட்கிறான், நாம் தமிழர் கட்சியில வந்து யார் உங்களுக்கு வந்து பிரதமர் வேட்பாளர், நாங்க ஓட்டு போட்டு எங்களால என்ன செய்ய முடியும்னு. எங்களுக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் இல்லதான், எங்க இலக்கு வந்து தமிழ்நாடு தான். ஆனா நமக்கான உரிமைகளை பேசக்கூடிய ஒரு மன்றமா நாடாளுமன்றம் இருக்கும் பொழுது நம்மளால யாருமே நேரடியா வந்து பிரதமருக்கோ யாருக்குமே ஓட்டு போட முடியாது. நம்ம ஓட்டு போடப்போ நம்ம தொகுதியான நம்மளோட பிரஜைக்கு தான். அந்த வகையில நம்மளோட ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கின்ற சகோதரர் மருத்துவர் வே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நீங்க உங்க வாக்கை போட்டு அவரை திருப்பெரும்புத்தூர் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த தொகுதியில என்னென்ன தேவையோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இதுக்கு முன்னாடி 2 வாட்டி இந்த தொகுதியோட எம்பியா இருந்து இப்ப 3வது வாட்டியும் அதே தொகுதியில் நிற்கக்கூடிய ஐஆர் TR பாலு அவர்கள் நமக்கு என்ன செஞ்சாங்க? இந்த தொகுதிக்கெல்லாம் வந்திருக்காங்களா? இந்த பம்மல் இப்படி ஒரு ஏரியா இருக்கு தெரியுமா? இந்த போஸ்ட் லைட் இங்க இருக்கு தெரியுமா? இந்த வழியெல்லாம் பயணிச்சிருப்பாங்களா? நான் உங்களுக்கு சொல்ல வேணாம், நீங்களே கேட்டு பாருங்க. மிக்ஜாம் புயல் வந்த பொழுதும் சரி, அதுக்கு முன்னாடி பல இயற்கை பேரிடர்கள் வந்த பொழுதும் சரி, வணக்கம், அப்படி வந்த போதும் சரி, எந்த வகையிலும் முகத்தை காட்டாமல் தேர்தலுக்காக மட்டுமே வந்து அவங்க சொகுசுவாளிக்கு தான் ஆசைப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி இந்த எளிய மக்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற வைங்க. சிறிய மாற்றம் நாளை மாபெரும் புரட்சிக்கான விதை. நாங்க தூரம் ஒரு சின்ன விதைங்க, முளைத்தால் மரமாவோம், இல்லையில் மற்றவருக்கு உரமாவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? விதைக்கணும். விதைப்பேன், நீ எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி நம்மள வந்து நாட்டையும் நம் மக்களை ஏமாற்றிய மக்களுக்கு திருப்பி வாக்களிக்காமல் கடைக்கோடி தொண்டனுக்கும் போய் சேர வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் என்ற முழக்கங்களை ஏற்படுத்தி அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற கொள்கையை முன்னிறுத்தி இருக்கின்ற நாம் தமிழருக்கு ஒரு வாட்டி நீங்க வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற வைங்க. சகோதரர் வே ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு சிறந்த மருத்துவர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல செயற்பாட்டாளர், கள செயற்பாட்டாளர், நல்ல சிந்தனையாளர், நல்ல தமிழ் உணர்வு உள்ளவர். அவர் நினைச்சிருந்தா ஒரு நாளைக்கு மாசுக்கு 30 லட்சம் 40 லட்சம் சம்பாதிச்சுட்டு அழகா வந்து வீட்டுல இருக்க முடியும். அவரோட ஹாஸ்பிட்டல், அவரோட மக்கள் அப்படின்னு சொல்லி இருக்க முடியும், அந்த குறிப்பிட்ட சமூகம்னு. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வேலைகளையும் நிறுத்திட்டு இங்க வந்து நின்று நம்ம மக்களுக்காக போராடி உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னா இது நிச்சயமா சுயநலம் இல்லைங்க, இது பொதுநலம். இப்ப ஸ்ரீபெரும்புத்தூர் நீங்க சைட்லாம் போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பெரிய பெரிய இந்த மல்டிநேஷனல் MNCஸா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல்ஸா இருக்கட்டும், வேலை செய்யற எல்லாருமே பாத்தீங்கன்னா வடநாட்டவர் தான். இப்ப வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு 1.5 கோடி 2 கோடி பேர் வடநாட்டுல இருந்து வந்துட்டான். இன்னொரு 3 கோடிங்க வந்தா சோழி முடிஞ்சு. நம்ம எல்லாம் போக வேண்டியதான் இங்க ஒரு தீவி கண்டுபிடிச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து ஓட்டு போடுற முன்னுரிமை வந்துடும். அவன் தனக்கானவனை தேர்ந்தெடுப்பான். வடநாட்டுல இருந்து எவன் வேணாலும் வருவான், அவனை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு வின் பண்ண வைப்பான். அப்ப நம்ம எங்க போறது? இந்த நாட்டில் வந்து வாழும் உரிமை அனைவருக்கும், ஆளும் உரிமை என் தமிழருக்கே. இந்த நாட்டில் யார் வேணாலும் வாங்க, வாழுங்க, ஒன்னா இருப்போம், கூடி வாழுவோம். ஆனா ஆளும் திறன் வந்து எங்களுக்கு தான், தமிழருக்கு தான். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய நாடாளுமன்ற தொகுதியா இருக்கின்ற இந்த திருப்பெரும்புத்தூர் தொகுதியில் உங்களுக்கான மண்ணின் பிரச்சனைகளையும் உங்களுக்கான மக்களின் பிரச்சனைகளையும் நாடாளுமன்றத்தில் பேசி எதிரொலித்து உங்களுக்கான உரிமைகளையும் உங்களுக்கு தேவைகளையும் அனைத்தையும் பூர்த்தி செய்யறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். இந்த நாடாளுமன்ற தொகுதியானது வந்து முழுசா வளர்ச்சி அடைஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது பல்லாவரமா இருக்கட்டும், தாம்பரமா இருக்கட்டும், அம்பத்தூரா இருக்கட்டும், நசல்பேட்டையா இருக்கட்டும், ஸ்ரீபெரும்புத்தூரா இருக்கட்டும், எந்த வளர்ச்சியும் இல்ல, வீழ்ச்சி மட்டும் தான் இருக்கு. சொல்லுவாங்களா, நீ எனக்கு நல்லது செய்யாமனாலும் சரி, தீயதை செய்யாதேன்னு. இவங்க நமக்கு நல்லதும் செய்யல, தீயதை செய்யாம விட்டதும் இல்ல.
அவங்க நமக்கு செய்யறது எல்லாமே தீமை மட்டும்தான். அதனால நாங்க வேண்டி விரும்பி கேட்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எங்களுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு இப்ப தெரியும், மத்திய கட்சியான காங்கிரஸ் மற்றும் பிஜேபி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஊடுருவிட்டாங்க. குறிப்பா வந்து பிஜேபி அவங்க ஊடுருவி அவங்க இன்னைக்கு சொல்ற விஷயங்கள் எல்லாமே மதசார்பற்ற அரசியல் இல்ல, மதசார்பான அரசியல் மட்டும்தான். எங்கள் அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவாரு, பிஜேபிக்கு வந்து பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஸ்ரீராம ஜெயம் கோஷம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு. அது விளையாட்டுக்கான முழக்கம் இல்ல, சிந்திக்கத்துக்கான முழக்கம். அது நம்ம எல்லாரும் வந்து அறிவு சார்ந்த பிள்ளைகள், தாய் தமிழ் பிள்ளைகள். நம்ம மக்களுக்கென்று ஒரு கட்சி வேணும், நம்ம மக்களுக்கான போராட்டத்தை, விளிம்பு மக்களின் தேவைகளை பெற்றுத்தர ஒரு வேட்பாளர் வேணும் அப்படின்ற கனவு எல்லார்ட்டையும் இருக்கு. நீங்க நல்லா யோசிங்க, நாங்க போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பெருவாரியான ஒரு வரவேற்பு இருக்கு. எல்லாரும் புரட்சி வணக்கம் செய்யறாங்க. போன வாட்டி இதே மாதிரி நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஆனா ஓட்டுப்பட்டியில பாத்தீங்கன்னா அது எப்படி மாறுச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரி மாறாது அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்து ஊர்ஜிதமா இருக்கு. இந்த வாட்டி அது மாறாது. ஏன்னா மக்கள் மனசு மாறிட்டாங்க. இதுக்கு முன்னாடி போட்டவங்க நமக்கு எதுவுமே செய்யல. அதனால நம்ம வந்து புதுசானவங்களை, மாற்றத்துக்கானவர்களை, அந்த மண்ணுக்கானவர்களை தேர்ந்தெடுப்பாங்க, தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய உணர்வா முழக்கமா இருக்குதுன்றதை நாங்க வந்து பல இடங்களை பார்க்க முடியுது எங்களால. எல்லாரும் சொல்லுவாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்கன்னு. இந்த பாருங்க, பேசிட்டே இருக்கு 15வது லாரி. எல்லாம் மணல் கோரியும் ஆத்து மணல் தான் அள்ளிட்டு போறாங்க. இவங்க எங்க நமக்கு வந்து நல்லது செய்வாங்க? இந்த பாருங்க, எந்த விதமான கவலையும் இல்லை, அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். இப்ப தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அவன் 10,000 15,000 கொடுக்க ஒரு ஓட்டு கொண்டு. ஆக உங்கள்ட்ட இருந்து கொள்ளடிச்சு, வாக்காளர் நம்மள்ட்ட இருந்து கொள்ளடிச்சு, நம்மளை ஆண்டு கொண்டு நமக்கான உரிமைகளை பெற்றுத்தரன்ற பொய் வாக்குறுதியை கொடுத்து நம்மளை சந்தையில் தெருமுனையில் நிக்க வச்சதும் அவங்கதான். நீங்க உண்மையா பாத்தீங்கன்னா இந்த இந்தியால 165 கோடி மேல மக்கள் இப்ப இருக்கான்னு சொல்றாங்க. 165 crores and above. அதுல நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பேசணும், நம்ம என்ன பயன்படுத்தணும், நம்ம யாரை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, தொலைக்காட்சியில் நம்ம எதை கேட்கணும், கேட்க கூடாது, பத்திரிகைத்தாள எதை படிக்கணும், படிக்க கூடாது முடிவு பண்றது யார் தெரியுமா? 4000 இருந்து 5000 அரசியல்வாதிகள் தான் இந்தியா முழுக்க நம்ம எதை செய்யணும், செய்யக்கூடாது முடிவு பண்றாங்க. அந்த உரிமை அவங்களுக்கு யார் கொடுத்தது? அவங்களா எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல நம்ம தான் கொடுத்தோம். ஆனா திருப்பி திருப்பி அதே நம்ம தப்ப பண்ணிட்டே இருந்தோம் வைங்களேன். அதாவது தப்புன்றது ஒரு வாட்டி பண்ண தப்பு, 2 வாட்டி பண்ணா தெரியாம தப்பு. திருப்பி திருப்பி அதே பண்ணிட்டு இருந்தா அது பேர் தப்பு இல்ல, பழக்கம். நம்ம எல்லாருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. என்ன பழக்கம் ஆயிடுச்சு? சின்னத்தை மட்டுமே வச்சு வாக்கு கேட்கிறவங்களுக்கு நம்ம வந்து வாக்கு அளிச்சு அவங்களை வெற்றி பெற வச்சோம்னா அவங்க நமக்கு நல்லது செஞ்சிருவாங்கன்னு. நமக்கு தெரியும், காவேரி நதிநீர். இப்ப உதாரணமா நான் சின்ன விஷயம் சொல்றேங்க. இந்தியா ஃபுல்லா ஒரே தேர்தல், இந்தியா ஃபுல்லா ஒரே நாள், இந்தியா ஃபுல்லா ஒரே ஓட்டு, ஒரே மொழி, ஒரே நாடுன்றாங்கல்ல. இது எல்லாம் ஒரே மொழி, ஒரே நாடு சரி. ஆனா இது எது கர்நாடகால போனா மட்டும் அது கன்னடா, இது தமிழ்நாடுன்னு வருது. அப்ப நீ என்ன தமிழ்நாடு நீ பாக்குற, நீ என்ன அப்ப இந்தியனா பாக்கல. தமிழ் மீனவன் போய் வந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டால் அவன் தமிழர். ஒரு தமிழன் கடல் தாண்டி போயிட்டான், அவன் வந்து கைது செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதே வந்து இந்தியாவில் இருக்கிற மத்த மாநிலங்கள் நடந்துச்சுன்னு வைங்களேன், அவன் இந்திய மீனவன். இதமா சொல்லிட்டே போலாங்க, பட்டியலிட்டே போலாம். 365 நாளும் பட்டியலிடலாம். இப்ப நம்ம சொல்ல வர கருத்து ஒன்னே ஒண்ணுதான். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு சேர்க்காம, வெள்ளிக்கிழமையை சேர்க்காம நீங்க பாத்தீங்கன்னா வாக்கு கேட்கறதுக்கு வெறும் 2 நாட்கள், நாளை மறுநாள் மட்டும்தான். இந்த 2 நாட்கள்லயும் நீங்க சிந்திக்கிறதுக்கான மக்கள் நம்ம, அறிவு சார்ந்த மக்கள் நம்ம. கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுவோம். மாற்றத்துக்கான பிள்ளைகளா இருக்கின்ற நாம் தமிழர் மக்களுக்கும், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும், தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும், நாம் தமிழர் வேட்பாளர்களுக்கும் நீங்க வெற்றி வாய்ப்பை கொடுங்க.
நான் குறிப்பா சொல்ல வர்றது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணன் சீமான் அவர்களின் ஆதரவு பெற்ற சீமான் அவர்களின் அன்பு தம்பி மருத்துவர், என்னுடைய இனிய நண்பர், சகோதரர் மருத்துவர் வே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உங்களோட பொன்னான வாக்குகளை மறக்காமல் செலுத்தி அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்க. ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோம். மாற்றம் வேணும், மாற்றம் வேணும் நம்ம முழங்குறமே தவிர அதை நம்ம சொல்லால சொல்றமே தவிர செயலால செய்ய மாட்டோம். நம் தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் சொன்ன மாத்தான், சொல்லுக்கு முன் செயல். நம்ம செயல்ல காட்டுவோம், செயல் வடிவத்துல காட்டுவோம். நாளைக்கு என்னைக்குமே நாளை தலைமுறைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் சார்ந்த மண்ணையும் நம்ம விட்டுட்டு போவோம். ஒரு விதை இன்னைக்கு போட்டிருக்கோம். இந்த விதை கண்டிப்பா மரமாகவும் விருட்சமாகவும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. நான் இவ்வளவு தூரம் நான் உங்களை பேச காரணம் ஒரு நடிகனா வரல. அண்ணன் சீமானின் தம்பியாகவும் நாம் தமிழர் லட்சக்கணக்கான பிள்ளைகளின் ஒரு பிள்ளையாகவும் என்னுடைய ஆரோக்கிய நண்பர் சகோதரர் வே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வாக்கு கேட்டுதான் நாங்க வந்திருக்கேன். அவருக்கு உங்களோட வாக்குகளை போடுங்க, வீண் போவாது. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த ஒரு வேட்பாளருக்கு நீங்க வாக்களிக்கும் நாளில் வாக்குப்பெட்டி வரிசை எண் 13 வாக்கு செலுத்தி அவரை மாபெரும் வெற்றி செய்ய வைங்க. உங்களை குழப்பம் வைங்க. ஏன் தெரியுமா, மைக் சின்னம் நமக்கு 20 நாள் தான் கிடைச்சிச்சு. நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்க சின்னத்தை நமக்கு மேல போடுவாங்க, கீழே போடுவாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்மளோட சின்னம் ஒன்னே ஒண்ணுதான், மைக் 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 ஒளி வாங்கி. இந்த மைக் சின்னத்தை பாருங்க, பார்த்து வாக்குப்பட்டியல சரியான முறையில வாக்களிங்க. நம்மளோட வாக்குப்பட்டியோட வரிசை எண் 13. இந்த 13 உங்களுடைய வாக்குகளை போட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அன்பு தம்பியான என்னுடைய ஆரோக்கிய நண்பர் சகோதரர் மருத்துவர் வே ரவிச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் கொண்டு சேர்ப்பீங்க அப்படின்ற அதீத நம்பிக்கையுடன் நான் சொல்ற விஷயம் மறுபடியும் ஒன்னே ஒண்ணுதான். எல்லா நாட்டிலையும் தமிழ் இருக்கான், தமிழனுக்கு ஒரு நாடு கூட கிடையாது. எல்லா கட்சியிலையும் தமிழ் இருக்கான், தமிழனுக்கு ஒரு கட்சி கூட கிடையாது. இறுதியில அண்ணன் சீமான் அவர்கள் தான் நமக்கான ஒற்றை நம்பிக்கை. இது நம்ம கைவிற்ற வேணாம். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கும்போது நமக்கு அதோட வேல்யூ தெரியாது. அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு நண்பர் இருக்காரு அப்படின்னா வேல்யூ தெரியாது. சோ அந்த விஷயத்தை நம்ம சிறப்பா செயல்படுத்துவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலன் அயலனே. நம் இலக்கு என்னவென்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்யற அந்த பிள்ளைங்களை நீங்க கைவிட்டுறாதீங்க. இறுதியா கேட்கிறேன், என்னுடைய நண்பர் அண்ணன் சீமான் அவர்களின் ஆசி பெற்ற அன்பு வேட்பாளர் மருத்துவர் வே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மைக் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இலக்கு ஒன்றுதான், இலக்கும் விடுதலை, நாம் தமிழர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். அண்ணன் சீமான் அவர்களால் இந்த தொகுதிக்கு நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன். அதற்கு ஒரே காரணம், இந்த தொகுதியில் சாராயத்தை உற்பத்தி செய்து என் தமிழ் மக்களின் வாழ்க்கையை அழித்து என் தமிழ் மக்களின் பெண்களின் தாலியை அறுத்த இந்த டிஆர் பாலுவுக்கு ஓய்வளிக்க வேண்டும் என்பதே எனது அண்ணனின் குறிக்கோள். அதை நான் செய்தே தீருவேன். இனி இந்த திருட்டு திமுகவில் ஒருத்தனும் பதவியில் இருந்து கொண்டு இறக்க மாட்டான். அனைத்து கிழவர்களுக்கும் இன்றோடு நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் ஓய்வளித்து விடுகிறோம். இதோடு முடிந்தது இந்த திமுகவின் நாடாளுமன்ற பதவிகள். 26 இந்த திமுகவை முற்றிலும் ஒழித்து கட்டிவிட்டு பாரதிய ஜனதாவையும் திமுகவையும் இல்லாத ஒரு சிறப்பான தமிழகத்தை நாங்கள் அமைப்போம். நேரம் மிகவும் குறைவாக உள்ளதனால் நீங்கள் இந்த 1000 ரூபாய்க்காக சில மக்கள், ஏழ்மையான மக்கள் ஓட்டளிக்க வேண்டாம். அவர்களிடம் நீங்கள் உங்கள் ஏழ்மையின் காரணமாக பணத்தை வாங்கி கொண்டாலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம். வரிசை வாக்குப்பெட்டியில் வரிசை எண் 13 மைக் சின்னம். நான் உங்களுக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதியை இப்போது அளிக்கிறேன். அண்ணன் சொல்வது போல உங்களுக்கு நான் அளிக்கும் தேர்தல் வாக்குறுதி சுயமரியாதை வாழ்க்கை. சுயமரியாதை வாழ்க்கையில் என் தொகுதி மக்கள் 26 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். இந்த 26 லட்சத்தில் வேலைவாய்ப்பு பெற்ற
கிட்டத்தட்ட முறைசார் முறையில் சிலர் வேலையில் உள்ளனர். அனைவருக்கும் நான் குறைந்தபட்சம், என் தொகுதி மக்கள் அனைவருக்கும் குறைந்தபட்சம் 24,000 ரூபாய் 24,000 ரூபாய் சம்பளத்தில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்பாடு செய்து தருகிறேன். அடுத்ததாக இந்த குடிநீர் லாரி முறையை முற்றிலும் ஒழித்து கட்டுவேன். மாதம் ஒவ்வொரு குடும்பமும் குடிநீருக்காக 12,000 ரூபாய் செலவு செய்கிறீர்கள். அந்த 12,000 ரூபாய் மதிப்புள்ள குடிநீரை உங்களுக்கு தரமாக உங்கள் வீட்டிற்கே அளிப்பேன். அதே போல குழந்தைகளின் கல்விக்காக நீங்கள் வருடம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவழிக்கின்றீர்கள். அதை நான் அரசாங்க பள்ளியிலேயே தனியார் பள்ளியை விட தரமான முறையில் உங்களுக்கு அந்த கல்வி இலவசமாக அளிப்பேன். அதே போல இந்த மின்வெட்டுத்துறை அமைச்சரான திமுக மின்வெட்டுத்துறை கம்பெனி, இந்த திமுக உங்களுக்கு மின்சாரத்தையும் சரியாக தருவதில்லை, மின்சார கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. அதனால் ஒவ்வொரு குடும்ப தலைவரும் சுமையில் உள்ளனர். 50% மானிய விலையில் உங்களுக்கு மின்சாரம், சூரிய ஒளியிலான மின்சாரம் அளிக்கப்படும். அதே போல உங்கள் அனைவரும் வீடு வாங்க மிகவும் சிரமப்படுகின்றனர். வாங்கும் வீடு இந்த G2 திருட்டு கூட்டங்களால் மிகவும் அவதிக்குள்ளாகின்றனர். எந்த விதமான அடிப்படை வசதிகள் மற்ற வீடை வாங்கிவிட்டு அதற்கு மாத தவணை செலுத்தி மிகவும் சிரமப்படுகின்றனர். உங்களுக்கு நாம் தமிழரின் சுயமரியாதை திட்டத்தின் மூலம் 24 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1200 சதுர அடி அளவுள்ள மாதம் 12,000 ரூபாய் இஎம்ஐயில் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும். இதை நான் உறுதியாக கூறுகின்றேன். அதாவது எதுவுமே நாம் தமிழர் இலவசமாக கொடுக்காது, அனைத்துமே நீங்களே வாங்கிக் கொள்ளக்கூடிய சுயமரியாதை திட்டமாக சுயமரியாதை மனிதனை, சுயமரியாதை தமிழனை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம். இந்த டாஸ்மாகை உடனடியாக நாங்கள் ஒழித்து கட்டுவோம். தென்னம்பால், பனம்பால் இது போன்ற இயற்கை பானங்கள் மட்டுமே நாங்கள் அளிப்போம். அதே போல இந்த டாஸ்மாகினால் பாதிக்கப்பட்ட என் உறவுகள் அனைவரையும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மூலம் மீட்டுக்கொண்டு ஒரு அருமையான அண்ணனை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுப்போம், அருமையான கணவனை கொடுப்போம், அருமையான அப்பாவை கொடுப்போம், அருமையான மகனை கொடுப்போம். இனி தமிழன் எவரும் குடிக்க அடிமையாக இல்லாத அந்த நிலையை உருவாக்குவோம். உடனடியாக நான் என் தொகுதிக்கு பதவியேற்றவுடன் வாரத்திற்கு 1 கோடிக்கு மேல் கொடுக்க மாட்டேன். அதை நான் உறுதியாக கூறுகின்றேன். ஆதார் கார்டு கொடுத்தால்தான் அதுவும் கிடைக்கும். அதனால் குடியில் உள்ள நண்பர்கள் உடனடியாக என் மருத்துவமனை அணுகி ரீஹாபிலிட்டேஷன் செய்து கொள்ளுங்கள். அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம், வாக்குப்பெட்டியில் வரிசை எண் 13. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் சின்னம் மைக் சின்னம். அனைவரும் தவறாமல் வாக்களியுங்கள். சென்ற முறை வாக்களிக்காத அந்த 40% மக்களும் இந்த முறை இந்த மைக் சின்னத்துக்கு வாக்களியுங்கள். இனி எவனும் பணம் கொடுத்து வாக்கை வாங்க முடியும் என்ற அந்த நிலை உருவாகாது. அவர்களுக்கு அந்த பயம் இருக்கும். வாக்களிக்காத மக்கள் வந்து அதை மாற்றி விடுவார்கள் என்ற பயம் இந்த கட்சிகளுக்கு இருக்கும். ஆகவே அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம், வாக்குப்பெட்டியில் வரிசை எண் 13. மைக் சின்னம், மைக் சின்னம், மைக் சின்னம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தம்பி நீங்க கிளிப்பிங்ஸ்லாம் கற்றுக்கிட்டு போட சவால் கொடுக்குறீங்க. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.